விஷ்ணு பகவான் எடுத்த அவதாரங்களில் மச்சம், கூர்மம், வராகம், நரசிம்மம் ஆகிய அவதாரங்களுக்கு பெற்றோர் இல்லை. ஏனெனில் இவை பூச்சி மற்றும் மிருகம் சார்ந்தவையாகும். அதையடுத்து ஏற்பட்ட வாமனர், ராமன், கிருஷ்ணன் ஆகிய மனித வடிவிலான அவதாரங்களுக்கு முனிவர்களிலேயே முதன்மையானவரான காஷ்யபரும். அவரது மனைவி அதிதியும் பெற்றோராக இருந்தனர். வாமனரின் பெற்றோராக, அதாவது கடவுளுக்கே பெற்றோர் என்ற அந்தஸ்தை காஷ்யபரும் அதிதியும் பெற்றனர். அதன் பின்னர் காஷ்யபரும் அதிதியும் அடுத்தடுத்த பிறவிகளை எடுத்த போது தசரதர், கௌசல்யா தம்பதிகளாக இருக்கையில் ராமனை மகனாக பெற்றனர். வசுதேவர், தேவகி என்ற தம்பதிகளாக இருந்தபோது கிருஷ்ணரையும் மகனாக பெறும் பாக்கியத்தை பெற்றனர். காஷ்யபரின் தந்தை மரீசிக்கு உலக உயிர்களை உருவாக்கும் பிரம்மாவின் பணியில் பெரும் பங்கு இருந்தது. காஷ்யபரும் அதே பணியை செய்து வந்தபோது பிரம்மாவின் மற்றொரு மானசபுத்திரரான தட்ச பிரஜாபதியின் 13 மகள்களை மணந்தார். அவர்களில் அதிதி மற்றும் திதி ஆகியோர் முக்கியமானவர்களாவர். இதில் அதிதிக்கு இந்திரன், சூரியன் உள்ளிட்ட 30 முக்கோடி தேவர்களும் பிறந்தனர். திதிக்கு இரணியன், இரண்யாட்சன் உள்ளிட்ட அசுர வம்சத்தினர் பிறந்தனர். இவர்களில் தேவர்கள் நல்லவர்களாகவும் அசுரர்கள் ஆணவம், பொறாமை கொண்டவர்களாகவும் வளர்ந்தனர். இந்நிலையில் அசுரர்கள் தவம் செய்து நீண்ட ஆயுள் பெற்று பல யுகங்களாக வாழ்ந்து கொடுமை செய்து வந்தனர். அதையடுத்து அசுரர்களை வதம் செய்வதற்காக விஷ்ணு பகவான் பல்வேறு அவதாரங்களை எடுத்தார். விஷ்ணு பகவான் மனித பிறவியாக அவதாரம் எடுக்கும்போது தங்களது மகனாகவே பிறக்க வேண்டும் என்று காஷ்யப முனிவரும் அதிதியும் சேர்ந்து பயோவிரதமிருந்து வேண்டினர். பங்குனி மாதம் சுக்லாபட்சம் பிரதமை முதல் தொடர்ந்து 12 நாட்களுக்கு விரதம் இருப்பதே பயோவிரதமாகும். இது சாதாரணமாக எல்லோராலும் இருந்துவிட முடியாது, ஏதாவது தடங்கள் வரும். அவ்வாறு விரதமிருந்து முடித்தவர்களுக்கு இறைவனே நேரில் தோன்றி காட்சியளித்து தேவரகசியத்தை கூறுவார். அதன்படி வாமன அவதாரம் எடுக்கப் போவதாக அதிதியிடம் விஷ்ணு பகவான் கூறியதோடு அதிதிக்கும் காஷ்யப முனிவருக்கும் தானே மகனாக பிறக்கப் போவதாகவும் கூறினார். இவ்வாறு காசியப முனிவர் அதிதி ஆகியோர் விஷ்ணு பகவானுக்கு பெற்றோர்களாயினர். வீடும் நாடும் நலமாக இருக்க உங்கள் அன்பும் ஆதரவும் பகிரவும். இதுல உங்களுக்கு பிடித்த விஷ்ணுவோட அவதாரத்தை கமெண்ட் செய்க.